6 மாசம் காத்திருப்போம்ன்னு சொல்லிக்கிட்டு, ஓயாம குறை சொல்லிட்டே இருக்கீங்களேன்னு திமுகவை கேள்வி கேட்ட தாவேக ஆதரவு கட்சிகள் எல்லாமே, இன்னும் 3 மாசம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள ஒரே நாள்ல பல கோணங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள அள்ளி தெளிச்சிருக்காங்க. போற போக்க பார்த்தோம் அப்டின்னா, அதிமுகவுல மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆட்டைய போட்டா கூட, தாவேக ஆட்சி கவிழ்றத யாராலயுமே தடுக்க முடியாது போல அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ தாவேக அரசுக்கு உருவாகியிருக்கு. அப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதை எதிர்த்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதல்ல தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே சொன்ன ஒரு டைலாக் உங்களுக்கு நினைவு கூற விரும்புறேன். அதாவது 10 லட்சம் கோடி கடனை திமுக அரசு கடந்த ஆட்சியில 5 வருஷத்துல நம்ம மக்கள் தலைமையில எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. கடன் வந்து 5 லட்சம் கோடியா இருந்தது, இன்னும் 5 லட்சம் கோடி வந்து எக்ஸ்ட்ரா அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல கஜானா அப்படிங்கிறது காலியா இருக்கு, அப்படி வலிச்சு தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால எங்களால திட்டங்கள் எல்லாத்தையுமே உடனடியா நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருந்தது தாவேக அரசு. இப்போ கரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, தரையில நடந்துட்டு இருந்தேன்னா வானில் பறக்கிற அப்படின்னு ஒரு பாட்டுல வரும்ல, அந்த மாதிரி தரைத்தளத்துலலாம் நாங்க இருக்க மாட்டோம், மதந்தா வானத்துல தான் பறப்போம், இருந்தா உச்சியில 10வது மாடியில தான் இருப்போம் அப்படின்னு சிஎம்மோட அலுவலகத்தை புனித ஜார்ஜ் கோட்டையில இருந்து, அதாவது தலைமைச் செயலகத்துல இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், அதுவும் 10வது மாடி அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா மெரினா பீச் தெரியும், இந்த பக்கம் பார்த்தோம்னா சென்னையோட பில்டிங்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு சென்னை இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் அந்த இடத்துக்கு மாற்றத்துக்கான காரணமா அப்படின்னு கேட்டோம்னா, அரசு தரப்புல இருந்து ஒரு காரணம் வந்து சொல்லப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்கக்கூடிய சிஎம் ஆஃபீஸ்ல இடம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, சிஎம் பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, அப்படியே டெய்லி 10 கையெழுத்தை வந்து சிஎம் வந்து அப்படி போட்டு தள்ளிடுறாரு, அதனால எங்களுக்கு இடம் பத்தல அப்படிங்கிறதுக்காக 10வது மாடி ரொம்ப பெருசா இருக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில, அங்க இருக்கிறவங்களெல்லாம் நாங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு கலைவாணர் அரங்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்த சிஎம் ஆஃபீஸ்க்காக நாங்க வந்து மெருகேற்றிட்டு இருக்கோம், அங்க புது புது சோஃபா டேபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு சிஎம் ஆஃபீஸை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி உண்மையான காரணம் என்ன விசாரிக்கும் போதுதான் விஜய் அவர்களுடைய, முதலமைச்சர் அவர்களுடைய பர்சனல் ஜோதிடர் அவர்களுடைய அறிவுரைப்படி, நீங்க உச்சமான கட்டிடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க உச்சத்துக்கு போயிடலாம், அதாவது வெள்ளையா இருக்கிறவங்களா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உச்ச கட்டிடத்துல இருந்தா நீங்க உச்சத்துக்கு போயிடலான்னு ஜோதிடர் சொல்ல, அதை விஜய் அவர்களும் அப்படியே ஜோதிடர் சொல்லை பின்பற்றாமல் அதையும் ஃபாலோ பண்ண இப்போ இந்த சிஎம் பில்டிங் வந்து இடம் மாறுது. இப்போ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க இடம் எங்க வேணா மாத்திக்கோங்க, நீங்க வந்து ஜோசி சொல்ல கேளுங்க, இல்ல யாரை வேணா கூட வச்சு அவங்களுடைய சொற்களை கேட்டுக்கோங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க செய்யும் போது மக்களுக்கு அதுல ஏதாவது இடையூறு ஏற்படுமா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறது நினைவுல வச்சிருக்கணும். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இதை மாத்துறதுக்கான செலவு அப்படிங்கிறது, கஜானா காலியாகிடுச்சு அப்படின்னு சொன்ன உங்களுக்கு சிஎம் ஆஃபீஸை 10வது மாடிக்கு மாத்தி அந்த ஆஃபீஸை வந்து மெருகேற்றுறதுக்கான காசு வந்து அத்தனை லட்சங்களோ கோடிகளோ எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, ஊரா வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்களோட வரி பணத்துல இப்படி ஒரு சிஎம் ஆஃபீஸ் உங்களுக்கு தேவைதானா, 10வது மாடியில உச்சத்துல நல்ல வியூ பாயிண்டோட இப்போ இவ்வளவு அவசரமா இந்த கட்டிடம் வந்து தேவையா அப்படிங்கிற கேள்வி. மூணாவது, இங்க முதலமைச்சர் வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையிலையும் அமைச்சர்கள் எல்லாமே ஜார்ஜ் கோட்டையிலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படி கான்வர்சேஷன் சரியா இருக்கும், எல்லாமே சோசியல் மீடியால நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைல் பரிமாறும் போது ஒரு சில ஃபைல்கள் வந்து காணாம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் எல்லாமே ஏதாவது கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு வந்து சிஎம் கிட்ட கையெழுத்து வாங்கணும், ஜார்ஜ் கோட்டைக்கு போயிட்டு அமைச்சர்கள் கிட்ட கையெழுத்து வாங்கணும், அந்த துறை அமைச்சர்களை பார்க்கணும் அப்படின்னாலுமே. அது மட்டும் இல்லாம ஏதாவது அமைச்சர்களுக்குள்ள ஏதாவது எமர்ஜென்சியான டிஸ்கஷன் ஏதாவது பண்ணணும், இப்போதைக்கு அர்ஜென்டா வந்து இதை வந்து பேசி ஆகணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா மொபைல் போன்ல டிஸ்கஸ் பண்றது எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இல்லைன்னா அங்கிருந்து இங்க இவங்க வந்து டிராவல் பண்ணி வந்துதான் அந்த டிராவலுக்கான அந்த டைம் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, 4வது என்ன கேள்வி அப்படின்னா, பட்ஜெட் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட
ஏற்பட இருக்கு. அப்போ இந்த பட்ஜெட் நேரத்துல எவ்வளவு விறுவிறுப்பா அலுவலகம் அப்படிங்கறது செயல்பட்டுட்டு இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, அங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரிகளும் சரி, எல்லாருமே முழுக்க முழுக்க அந்த டிஸ்கஷன்ல ஒவ்வொரு துறை ரீதியா ஆலோசிச்சு என்னென்ன பட்ஜெட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அலுவலகத்தை மாத்தும் போது அந்த வேலை வந்து தடைப்படாதா? இப்போ பட்ஜெட்ல வந்து ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபைல்ஸை பரிமாறும் போது அதுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து சிக்கல் ஏற்படாதா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே பரிசீலிச்சுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த புது அலுவலகத்துக்கு மாறுறாரா, இல்ல முழுக்க முழுக்க ஜோதிடத்தை நம்பி இந்த அலுவலகத்துக்கு மாறிட்டாரா, உச்ச கட்டிடத்துக்கு மாறிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 6 மாத காலம் நாங்க பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க என்ன வேணா பேசுவீங்களா, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுவீங்களான்னு கேட்ட கூட்டணி கட்சிகள், ஆதரவு கட்சிகளும் இப்போ வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ எம்பி சுப்பையா அவர்கள் வந்து காட்டமான ஒரு சில கேள்விகள் எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காங்க. அதாவது இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் தேவைதானா? முதலமைச்சரோட அலுவலகம் தலைமைச் செயலகம் 10வது மாடிக்கு மாறுகிறதாமா. மேலும் துணை நகரமாக புதிய தலைமைச் செயலகம் உருவெடுக்குது. இது வந்து துணை நகரமா மாத்துறது இப்போ ரொம்ப தேவையான விஷயம் தானா? ஏன்னா பல பிரச்சனைகள் வந்து மக்களோட பிரச்சனைகள் அப்படியே இருக்கு. இன்னும் காவிரி நீர் பிரச்சனையே முடிவடையாத ஒரு நிலைமையில இருக்கு. இவங்க எப்ப வாய் எடுத்து வச்சாங்களோ அப்போ வந்து மத்திய அரசே வந்து தமிழகம் வந்து இதுல வந்து அனுமதி கேட்கணும் தமிழகத்துக்கிட்ட அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு மத்திய அரசே இப்போ வந்து கர்நாடக அரசுக்கு ஆதரவான ஒரு குரலை எழுப்பியிருக்காங்க. ஆகஸ்ட் 3 முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழகத்துக்கிட்ட அனுமதி கேட்க வேணாம் அப்படின்னு ஒரு பதில் வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து வருது. அந்த லட்சணத்துல இருக்கு நம்மளுடைய நேரம் அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில இப்போ இந்த கட்டிடத்தை மாத்துறது, அதுவும் கஜனா காலியான நேரத்துல கட்டிடத்தை மாத்துறது ரொம்ப தேவைதானா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிதி வருவாயை அதிகரிக்க திட்டமிட வேண்டிய நிர்பந்தம் உள்ள நிலையில், ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க கஜனா காலி அப்படின்னு, இந்த செலவு நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாத அவசியமா? இதை இப்போ தவிர்க்கவே முடியாதா? ஏன் இந்த ஆபீஸ்ல வந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாதா? கடந்த 5 வருஷத்துல இங்க தானே ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து முதலமைச்சர் யாருமே சந்திக்க வரலையா? உங்களால அட்ஜஸ்டே பண்ண முடியாம அவ்வளவு எமர்ஜென்சியா இந்த கட்டிடத்தை மாத்தணுமா, இல்லனா இது வெறும் தண்ட செலவா அப்படின்னு ஒரு காட்டமான கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செலவுகளை குறைச்சு வருவாயை அதிகரிக்க திட்டமிட வேண்டிய இந்த மாநில அரசு அவசியமற்ற செலவுகள் எல்லாமே அதிகரிச்சுட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? தேவையில்லை, இந்த கட்டிடம் உங்களுக்கு தேவையே கிடையாது, தண்ட செலவு செய்யறீங்க அப்படின்னு காட்டமான கேள்வியை சிபிஐ வந்து முன் வச்சிருக்காங்க. இப்போ வந்து இது ஒரு கூட்டணி கட்சி. அடுத்து இதே இடதுசாரிகள்ல சிபிஐ எம்முக்கு வருவோம். எம்ஐ சேர்ந்த கனகராஜ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைந்ததுல இருந்தே காவல்துறை கட்டுப்பாடின்றி செயல்படுது. இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா தாவேகா அரசு மேல ஒரு சின்ன விமர்சனம், அவதூறு கூட கிடையாது, அவதூறுக்கும் விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு விமர்சனம் வச்சா கூட கைது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில இருந்து ஆரம்பிச்சு வெறும் 5 வாரங்கள்ல 4 லாக்அப் டெத் அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த போராட்ட களத்துல மாணவர்கள் கிட்ட காவல்துறை நடந்துக்கிட்ட அந்த விதம், அவங்க வந்து அமைதியான முறையில இருந்து போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் மேல தடியடி நடத்தக்கூடிய லெவலுக்கு, கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே நுழைஞ்சு மாணவர்களை கைது பண்ணக்கூடிய லெவலுக்கு காவல்துறை வந்து அத்துமீறி இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாயே திறக்காம கல்லூரி மங்கன் அப்படின்னு எங்க ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் அமைதியா இருக்கிறத இனிமேலும் சகிச்சுக்க முடியாது அப்படின்னு சிபிஐ எம்ஐ சேர்ந்த கனகராஜ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ சிபிஐ ஒன்று, சிபிஎம் வந்துடுச்சு. இப்போ அடுத்து விசிகாக்கு வருவோம். விசிகாவுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் இவர் வந்து கொஞ்ச நாள் ஆளே காணும் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் திரும்பி வரும்போது பட்டாசு மாதிரி வெடிச்சிருக்காரு. இந்த தமிழகத்துல தாவேகா ஆட்சி நடக்குதா, பாஜக ஆட்சி நடக்குதான்னு கேள்விலாம் வைக்கல, பாஜக ஆட்சி தான் நடக்குதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை மறைமுகமா பாஜக தான் ஆளுது, தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமை செயலாளரோட பதவி காலத்தை நீட்டிக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துது, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம பாஜக தான் இங்க வந்து ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்துறதா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கடந்த 70 நாட்கள்ல கண்ணில் பார்க்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே மாற்றம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தாவேகா அரசு தலைமைச் செயலாளரோட பதவி காலத்தை மட்டும் ஏன் வந்து நீட்டிக்குது? கடந்த ஆட்சியில இருந்த அதே தலைமைச் செயலாளரை ஏன் இதே ஆட்சியிலையும் இன்னும் வச்சிருக்காங்க? எல்லா அதிகாரிகளையும் மாற்றுறாங்க அப்படின்னா இதே தலைமைச் செயலாளரையும் மாத்தி இருந்திருக்கலாம். ஏன்னா மாத்தாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமைச் செயலாளர் அப்படிங்கிறவர் தேர்தல் ஆணையத்தால நியமிக்கப்பட்டவர். ஸோ தேர்தல் ஆணையம் வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு
தாவேக அரசு குற்றம் சாட்டிச்சு அப்படின்னா பாஜக கையில இருக்கதா குற்றம் சாட்டிச்சு. அப்போ பாஜகவுக்கு நோகாத்த வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு விசிகாவும் இப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க. தாவேகாவுக்கு தூண்களா இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்க 3 பேரு கேள்வி எழுப்பினது மட்டும் இல்லாம காங்கிரஸுமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் தாவேகாவை பார்த்து கேள்வி எழுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில தமிழ் தாய் வாழ்த்துக்கு பட்டமளிப்பு விழால தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிக்கக்கூடியது. இதை கண்டிச்சுதான் காங்கிரஸ் எம்எல்ஏ உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து அந்த பட்டமளிப்பு விழாலேயே கலந்துக்கல. அதாவது காங்கிரஸ் நாங்களே அதை வந்து கண்டிச்சிட்டோம், இன்னும் தாவேக அரசு கண்டிக்கல அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்களே வந்து இப்போ ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. கரடியே காரி துப்பிச்சு அப்படின்னு ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வடிவேல் சார் காமெடியில வரும்ல, அந்த மாதிரி காங்கிரஸை காரி துப்பின கதையா அதுவும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ் 4 தூண்களுமே வந்து இப்போ தாவேக அரசை எதிர்த்து நிற்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாணவர்கள் போராட்டத்திலேயே சண்முகம் அவர்களும் உங்களோட ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிடுவோம், மறுபரிசீலனை செய்ய கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ அடுத்தடுத்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தாவேக அரசு மீது கூட்டணி கட்சிகளே, யாரு நான் திரும்பவும் கோட் பண்றேன், யாரு வந்து நீங்க ஓயாம குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னவங்க ஒரே நாள்ல பல்வேறு கோணங்கள்ல இந்த அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இதுல கவனிக்க வேண்டியது அப்படின்னா 4 கட்சிகளுமே 4 விதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. 4 பேரும் ஒரே விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சா கூட பரவாயில்ல. அப்போ இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழகத்துல, தாவேக ஆட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு கட்சிகளும் வந்து குத்தி காட்டிட்டே தான் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாம வெளியிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே வந்து காட்டமான கேள்விகளையுமே முன் வச்சுட்டு இருக்காரு இந்த காவேரி பிரச்சனைக்காக. நீங்க செவனேன்னு இருந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து காரணம் காட்டி நம்ம வந்து தண்ணியாவது வாங்கி இருந்திருக்கலாம். நான் பேச்சுவார்த்தை நடத்த நீங்க போக அதை பத்தி அன்புமணி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்ப அதுக்கு மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் வந்து இல்ல உங்ககிட்ட எல்லாம் அனுமதி கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கர்நாடகா தேர்தலுக்கு இப்பவே விதை போட இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அதாவது அடித்தளம் விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பெருமை எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் போகும். அதாவது போற போக்குல இந்த நாய சூ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இதுல எண்ணெயை ஊத்துற மாதிரி இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவ்வளவு விமர்சனங்களையும் இதையும் தாண்டி பல விமர்சனங்கள்லாம் இருக்கு. அது வந்து சமூக பிரச்சனைகளா இருந்துட்டு இருக்கு. இது வந்து நிர்வாக ரீதியான பிரச்சனைகளாவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதுக்கெல்லாம் தாவேக அரசு எப்போ செவிசாய்க்கும், விஜய் அவர்களுடைய வாய் எப்போ திறக்கும் அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இணைந்திருங்கள்.